வெல்கம் டு காயின் டெக் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுற ஒன்று ஜிமெயில் அக்கௌண்ட். அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது கேட்குறது ஜிமெயில் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ஈஸியாக 2 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோன் எடுத்துங்க. உங்கள் ஃபோனில் குரோம்ங்கிற ஆப்பில் போய்க்கிங்க. அதில் கூகுள்னு இருக்கும். கூகுளில் போயிட்டு ஜிமெயில் சைன்இன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்க. அதில் கொடுத்து அதில் ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்துக்குங்க. அதில் கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டு யார் பேரில், உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் அப்பா பேர்லேயோ இல்லை உங்கள் தங்கச்சி பேர்லேயோ ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் வந்து என்னோடய சேனலோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். காங்கேயன் டெக் தமிழான்னு என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீழே ஒரு 3 டைப்பில் வரும் நம்பர் வச்சு. அது வேணும்னா கொடுங்க. இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு மேலே என்ன பேர் வேணுமோ அதே பேரை கீழேயும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே உங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். எதுக்கு அப்படின்னா ஓடிபிஎஸ்ன் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கீழே அந்த வெரிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ரெக்கவரி அக்கௌண்ட் அது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஏதாச்சும் நாளைக்கு பாஸ்வேர்டு மிஸ் ஆகிடுச்சு மறந்துட்டு அப்படிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து மேலு அது ஜென்ரல்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரின்னு வரும். அக்ரின்னு அதெல்லாம் சும்மா தான், அதெல்லாம் கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துக்குங்க. அதோட வெரிஃபிகேஷன் யூஸர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, இப்போது என்னோடய சேனல் நேம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிற என்னோடய சேனல் நேமில் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜிமெயில்னு தனியாக ஒரு ஆப் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஆட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஜிமெயில் கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில், என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்து அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த ஜிமெயில் ஆப்லேயும் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது. அப்படியே உள்ளே போயிட்டு மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் நேம் வந்திருக்கும். அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ண சேனலில் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நேம் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபோன் நம்பர் மூலமாக 2 நிமிஷத்தில் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.